الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا கண்ணியத்திற்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முல்க் அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று சொல்கிறான். அவன்தான் வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களில் அமல் செய்வதில் சிறந்தவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி படைத்தான். எனவே இந்த உலக வாழ்க்கை, இந்த வாழ்வு, அடுத்து மரணம், இதற்கு இடைப்பட்ட இந்த காலம், இது எல்லாமே நம்மில் அமல் செய்வதில் யார் சிறந்தவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததாக இந்த வசனத்திலே சொல்கிறான். இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்களிலே பல இடங்களிலே குறிப்பாக இறை விசுவாசிகளை, நம்பிக்கை கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதாக சொல்கிறான். சோதனை இல்லாமல் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டீர்களா? நம்பிக்கை கொண்ட பிறகு நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று நீங்கள் சொன்ன பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களிலே சோதனை என்பது நிச்சயமாக வரும் என்று பல இடங்களில் பதிவு செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அன்பானவர்களே, உலக வாழ்க்கை என்று சொன்னாலே இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஏதோ ஒரு சோதனை நிச்சயமாக வரும் என்பது உறுதியான ஒரு விஷயம். சோதனை இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஒருபோதும் அமையாது. சோதனை இல்லாத, துன்பம், பிரச்சனை, நஷ்டம், கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது சொர்க்கத்தில் உள்ள வாழ்க்கை தான். இன்பமே இல்லாத, சந்தோஷமே இல்லாத, முழுக்க முழுக்க வேதனை கொண்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது நரக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னால் இங்கு சந்தோஷமும் உண்டு, கவலைகளும் உண்டு, இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அப்படி இருக்க சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக சோதனைகள் வந்தே தீரும். ஆம், அல்லாஹ்விடத்தில் சோதனைகளை கேட்டு வாங்கக்கூடாது. சோதனைகள் வந்தால் பொறுமையோடு இருப்பதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்விடத்தில் சோதனையை கேட்டு வாங்கக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் ஒரு ஹதீஸிலே, லா ததமன்னௌ லிகா அல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும், களத்தில எதிரிகளோடு போர் புரிய வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள், ஆசைப்படாதீர்கள். ஆம், எதிரிகளை களத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நேர்ந்துவிட்டால் அப்போது பொறுமையை கடைபிடியுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே கஷ்டங்களை கேட்டு வாங்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது கேட்க வேண்டிய விஷயம் என்ன? ஆஃபியத் என்கிற பாதுகாப்பான, எந்த ஒரு பிரச்சனையும் நோய் நொடி இல்லாத, துன்பங்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஆஃபியத்துடைய வாழ்க்கை தான் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காலை மாலை பிரார்த்தனையிலே, துவாவிலே
அல்லாஹ்விடம் ஆஃபியத்தை கேட்பார்கள், பாதுகாப்பான வாழ்க்கையை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இம்மையிலும் மறுமையிலும் உன்னிடம் யா அல்லாஹ் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். எனவே அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை தான் கேட்க வேண்டும். ஆனால் சோதனைகள் வருவது என்பது நிச்சயம். வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்பதோடு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் நம்முடைய விதியில் ஒரு சோதனையை, ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை எழுதிவிட்டான் என்று சொன்னால் அது நிச்சயமாக வந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. அதை யாராலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நாடும் பொழுது உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விட்டாலும் அதை தடுத்து விட முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹ் தருகின்ற விஷயத்தை யாரும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை யாரும் தந்துவிட முடியாது. அப்படி இருக்க அல்லாஹ்வின் நாட்டப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிப்பதற்கு 2 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளலாம். அடிப்படையாக ஒரு விஷயம் என்ன? பொறுமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த நன்மை, அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சோதனை, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி பொறுமையை கையாள முடியும், பொறுமையை கடைபிடிக்க முடியும். அந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால், பொறுமையுடைய நன்மை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக நன்மையான காரியங்களுக்கு விதித்த சட்டம் என்னது? ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கு குறைந்தது 10 700 மடங்கு நன்மைகள் எழுதப்படும். மலக்குமார்கள் அவரவர்களுடைய இஹ்லாஸ், அவரவர்களுடைய உள்ளட்சத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு ஒரு நன்மையான காரியத்தை ஒரு அடியார் செய்துவிட்டால் அதற்கு 10 மடங்கு, 20 மடங்கு, 50, 100, 200 என்று 700 மடங்கு வரை அதற்குரிய நன்மையை பெருக்கி எழுதுவார்கள், அதிகப்படுத்தி எழுதுவார்கள். ஆனால் பொறுமையை பொறுத்தவரையில் ஒருவர் பொறுமையை கடைபிடித்தால் அதற்கு 10 மடங்கு, 20 மடங்கு, 100, 200 மடங்கு என்கிற கணக்கு கிடையாது. மாறாக பொறுமையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கில்லாத, ஹிசாப் இல்லாத, கணக்கில்லாத பரிபூர்ணமான கூலியை வழங்குவான். எனவே பொறுமையை பொறுத்தவரையில் 100, 200, 700 மடங்கு நன்மைகள் கிடையாது. மாறாக கணக்கில்லாத கூலி, பேஹிசாப் கூலி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, சோதனையை சந்திக்கும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரத்திலே இந்த கணக்கில்லாத கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் பொறுமையை இழந்துவிட்டால் இந்த கணக்கில்லாத கூலியை இழந்த ஒரு நஷ்டவாளியாகவும் நான் இருப்பேன். அதே நேரத்தில் பொறுமையை இழந்ததற்கான தீமையும் எழுதப்படும், நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம். பொறுமையை இழந்துவிட்டு கணக்கில்லாத கூலியையும் இழக்க வேண்டியது வரும். அதே நேரத்தில் பொறுமையை இழந்து விட்டால் நிச்சயமாக வார்த்தைகளால், செயல்களால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நாம் தொடங்கி விடுவோம், அதற்கான தீமையும் எழுதப்படும். எனவே அப்படிப்பட்ட கை சேதத்தை நான் அடையக்கூடாது, கணக்கில்லாத கூலி அடையலாம் என்று ஆரம்பத்திலிருந்தே, சோதனையை சந்திக்கக்கூடிய அந்த முதல் நொடியில் இருந்தே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சில பேர் செய்யக்கூடிய தவறு என்ன? ஒரு சோதனையை சந்திக்கும் பொழுது, ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது ஆரம்பத்தில் பொறுமையை இழந்து என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவார்கள், விதியை மறுக்கும் விதமாக பேசுவார்கள், தவறான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு வேறு வழி இல்லை என்று பார்க்கும் பொழுது என்ன செய்வார்கள்? சரி, பொறுமையாக இருக்கலாம் என்று சொல்வார்கள். இது அல்ல பொறுமை. பொறுமை இழந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம், பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு ஒரு கட்டத்திற்கு பிறகு பொறுமையாக இருக்கலாம் என்பது பொறுமை அல்ல. மாறாக சோதனையை சந்திக்கக்கூடிய அந்த முதல் கட்டத்தில் இருந்தே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு கடந்து சென்று கொண்டிருக்க ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். எதற்காக அழுகிறாய் என்று கேட்க அந்த பெண்மணி சொன்னார்கள், இது என்னுடைய பிள்ளையின் ஹபர், மன்னரை, என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள். அஸ்ஸப்ரு இன்த ஸதுமத்தில் ஊலா. சோதனை நம்மை வந்து தாக்கக்கூடிய அந்த முதல் கட்டத்தில் தான் உண்மையான பொறுமை இருக்கிறது. இந்த முதல் கட்டத்தில் இருந்தே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை இழந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, சோதனைகளை சந்திக்கும் பொழுது பொறுமைக்கு பதிலாக அல்லாஹ் தரக்கூடிய கணக்கில்லாத கூலி எதிர்பார்த்து அந்த முதல் கட்டத்தில் இருந்தே பொறுமை கடைபிடிக்க வேண்டும். இதனால்
நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும், பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விஷயம் என்ன? பொறுமையை கடைபிடிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையை, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சோதனைகளை தன்னுடைய வாழ்க்கை சந்தித்தார்கள் என்று அந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கூறும் பொழுது, அதில் ஒரு சில சம்பவங்களை எடுத்துக்காட்டாக எப்போதும் மனதில் பதிவு செய்து கொண்டால், அதை யோசித்து பார்க்கும் பொழுது பொறுமையோடு இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்து விடுவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் பொழுது எப்படி பொறுமையோடு இருப்பது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இந்த ஜும்மா உரை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது பலவிதமாக சோதிப்பான். பக்ரா அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, பொருளாதாரத்தில் நஷ்டத்தை கொடுத்து, எதிரிகளுடைய பயத்தை கொடுத்து, அல்லது நோய் நொடியை கொடுத்து, உயிர் இழப்பை கொண்டு, இப்படி பலவிதமாக நாம் நிச்சயமாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல், பொருளாதாரத்தில் சோதனை வரலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோதனை வரலாம், அல்லது நோய் நொடி என்கிற விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம், அல்லது எதிரிகளுடைய அச்சம் அல்லது வேறு விதமான சில பயங்கள் அதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம், அல்லது நெருங்கிய உறவினர்களுடைய வஃபாத் மௌத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கலாம். இப்படி பலவிதமாக அல்லாஹ்வுடைய சோதனை என்பது வரும். அதில் பொருளாதார ரீதியாக நாம் ஏதோ பிரச்சனையை, நெருக்கடியை, சோதனையை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மக்கள் ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து சில முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடி, பொருளாதார விஷயத்தில் நஷ்டம் என்கிற விஷயத்தில் ரசூலுடைய வாழ்க்கையில் உள்ள அழகை முன்மாதிரி என்ன? ஒரு சில எடுத்துக்காட்டு என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மக்கத்து வாழ்க்கையிலே பகிரங்கமாக இஸ்லாத்தை நோக்கி அழைக்க தொடங்கிய பொழுது, பகிரங்க அழைப்பு பணியை ஆரம்பித்த பொழுது, எதிரிகள் தரப்பிலிருந்து பலவிதமான பிரச்சனைகளை, பல சோதனைகளை சந்திக்க வேண்டியது நேர்ந்தது. அந்த சமயத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு சோதனை தான் மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அந்த சமயத்திலே இப்படி குறைஷியர்கள் முஹம்மதை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டதும், ரசூலுடைய குடும்பத்தினர்கள், பனு ஹாஷிம் குடும்பம், அவர்கள் சிலர் இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்களாக சஹாபாவும் இருக்கிறார்கள், பல பேர் இஸ்லாத்தை தழுவாத காஃபிர்களாகவும் இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை, முஹம்மதை கொலை செய்ய இவர்கள் முயற்சிக்கிறார்களே, இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும், பனு ஹாஷிம் குடும்பம் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி அவர்களை அழைத்து மக்காவுக்கு வெளியே சென்று விட்டார்கள். சில நாட்கள் மக்காவில் இருக்க வேண்டாம், மக்காவில் இருந்தால் முகமதுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்காவை விட்டு முகமதை அழைத்து வெளியே சென்று விடலாம் என்று சொல்லி மக்காவுக்கு வெளியே அபூ தாலிப் பள்ளத்தாக்கு கணவாய் என்கிற ஒரு பகுதியிலே சென்று தங்கினார்கள். இப்படி வெளியேறியதும் மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? ஓஹோ, நாம் முகமதை கொன்று விடுவோம் என்று, முகமதை பாதுகாக்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு, இனிமேல் நீங்கள் மக்காவுக்குள் வரவே கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களை சமூக புறக்கணிப்புக்கு உள்ளாக்கினார்கள், பைக்காட் செய்தார்கள். மக்கத்து மக்களிடம் சொன்னார்கள், யாரும் இந்த பனு ஹாஷிம் குடும்பத்தினர்களோடு குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, காசு கொடுத்தாலும் பொருளை கொடுக்க கூடாது என்று தடை விதித்தார்கள். ஒரு சட்டத்தை எழுதி காபத்துல்லாவில் தொங்க விட்டார்கள். இப்படி ஒரு சில நாட்கள் அல்ல, சில மாதங்கள் அல்ல, மாறாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 3 வருடங்கள் அந்த கணவாயில் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், அடிப்படை வசதி வாய்ப்புகள் கூட இல்லாமல், சிறைச்சாலையில் இருந்தால் கூட அங்கு உணவு ஏற்பாடு செய்யப்படும், ஆனால் இது சிறைச்சாலையில் இருப்பதை விட மோசமான ஒரு நிலைமை, நெருக்கடியான ஒரு நிலைமை. 3 வருடங்கள் பசி பட்டினியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதைவிட பெரிய ஒரு நெருக்கடியை நாம் என்ன செய்ய மாட்டோம், சந்திக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில். பொருளாதார நெருக்கடி என்று சொன்னால், என்னதான் பொருளாதார நெருக்கடி, என்னதான் பொருளாதாரத்தில் நஷ்டம் என்று சொன்னாலும் இப்படிப்பட்ட ஒரு குர்பானியை செய்ய வேண்டிய நிலைமை இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏற்படாது. 3 வருடங்கள் பசி பட்டினியோடு சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அதே போல்தான் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு கட்டத்திலே மக்கத்து வாழ்க்கையிலே அந்த துன்பங்களுக்கு மத்தியில் ஈமானை பாதுகாப்பதற்கு மக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வரும் பொழுது, 2வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்த பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்தார்களே. நாம் சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மக்கா விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று சில வார்த்தைகளால் சாதாரணமாக சொல்கிறோம்.
ஆனால் யோசித்து பாருங்கள் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று. மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் என்பது என்ன? சொந்த வீடுகள் இருக்கும், வியாபாரம் இருக்கும், பல சொத்துக்கள் இருக்கும், உறவினர்கள் இருப்பார்கள், சிறு வயதிலிருந்து பிறந்து வாழ்ந்த அந்த சொந்த ஊர் இருக்கிறது. அனைத்தையும் விட்டுவிட்டு கையில் பெரிதாக எந்த ஒரு உடைமைகளும் எடுத்துக்கொள்ளாமல், பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளாமல், அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி செய்து விட்டு போகக்கூடிய ஒரு பயணம் தான் அந்த ஹிஜ்ரத் பயணம். சாதாரண விஷயம் அல்ல. இன்று நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சில ரூபாய் தர்மம் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று சொன்னால் அத்தனை பொருளாதாரத்தையும் விட்டுவிட்டு தான் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள், எதையும் எடுத்துக்கொள்ளாமல். இனி அப்படிப்பட்ட நிகழ்வுகளை யோசித்து பார்க்கும் பொழுது பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறானே, இது பெரிய சோதனை கிடையாது. நபிகள் நாயகம் சஹாபா பெருமக்கள் சந்தித்த சோதனை விட இந்த சோதனை பெரிய சோதனை இல்லை என்று ரசூலுடைய வாழ்க்கையை நாம் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்த சோதனை என்பது சிறிய சோதனையாக இன்ஷா அல்லாஹ் தெரியும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவாகும். அதே போல் அன்பானவர்களே, வாழ்க்கையில் கவலை, அது ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான கவலை என்று வரும் பொழுது கவலைப்படக்கூடியவர்களும் ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர், படைப்பினங்கள் மிக சிறந்தவர், அம்பியா பெருமக்களுடைய இமாம் என்று இருந்த காரணத்தினால் கவலை இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு கவலை, ஒரு டென்ஷன் என்றெல்லாம் அவர்கள் ஏற்படவில்லையா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. அவர்களும் கவலைகளை சந்தித்தார்கள். அடிக்கடி கவலைகள் ஏற்பட்டிருக்கிறது ரசூல் அவர்களுக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது கவலை என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய முன்மாதிரி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் பிள்ளைகள், ரசூலுக்கு பிறந்த 4 பெண் பிள்ளைகள், ஃபாத்திமா, ஜைனப், உம்மு குல்சும், ருகையா. இந்த 4 பேரில் ஃபாத்திமா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவர், ஜைனப் அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ், அவரும் பின்னால் இஸ்லாத்தை தழுவியவர் தான், ஒரு சஹாபி தான். மற்ற 2 பெண் பிள்ளைகள் ருகையா மற்றும் உம்மு குல்சும், இவர்களுடைய கணவர் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பிள்ளையை மணந்து அவர்கள் வஃபாத்தான பிறகு அடுத்து ஒரு ரசூலுடைய பெண் பிள்ளையை மணந்தார்கள். ஆனால் உஸ்மான் பின் அஃபான் திருமணம் செய்வதற்கு முன்பாக ருகையாவும் உம்மு குல்சூமும் அபூலஹபுடைய 2 பிள்ளைகளுக்கு மனைவியாக இருந்தார்கள். அபூலஹபுடைய 2 பிள்ளைகள், உத்துபா பின் அபீ லஹப், உத்தைபா பின் அபீ லஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபூலஹப் எப்போது சபித்தானோ, உன்னுடைய கை கால் நாசமாகட்டும் என்று, அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்கிற அந்த அத்தியாயத்தை இறக்கினானே. இந்த சூரா இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். இதை கேள்விப்பட்டதும் ஆத்திரம் அடைந்த அபூ லஹப் என்ன செய்தான்? உத்துபா, உத்தைபா என்று தன்னுடைய 2 மகன்களையும் அழைத்து முகமதுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தலாக் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விவாகரத்து செய்ய வைத்தான், வலுக்கட்டாயமாக. எனவே இந்த சூரா இறங்கிய ஒரே காரணத்திற்காக வேண்டி, அல்லாஹ் அபூ லஹபை சபித்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ரசூலுடைய 2 பெண் பிள்ளைகள் தலாக் விடப்பட்டார்கள். இது ஒரு தந்தைக்கு கவலைக்கிடமான ஒரு விஷயம் இல்லையா? யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கவலை சந்தித்தார்களா இல்லையா? அதே போல்தான் ரசூலுடைய வாழ்க்கையில் ரசூல் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு கவலை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட சம்பவம். சற்று யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. குறிப்பாக கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்கள். மனைவியை குறித்து மஹல்லா வாசிகள் சில பேர் அந்த பெண்ணுக்கு இன்னாரோடு தொடர்புகள் இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கணவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். மனைவியை குறித்து நினைச்சுகிறார்கள் மஹல்லாவில் சில பேர் தவறான தொடர்புகள் இருக்கிறது, கள்ள தொடர்புகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கணவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருக்கடியும் சந்தித்தார்கள், இந்த கவலையும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார்கள். மக்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள். ஒரு பக்கம் ரசூலுக்கு தன்னுடைய மனைவி ஆயிஷா மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆயிஷா தவறான எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாள் என்கிற உறுதியான நம்பிக்கை இருந்தாலும் சுத்தி பல பேர் அந்த விஷயத்தை பேசும் பொழுது மனிதன் என்கிற அடிப்படையில் ரசூல் ஒரு மனிதன் தானே, மனிதனாக இருந்து அடுத்துதான் நபி, அடிப்படையில் அவர் ஒரு மனிதர். மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ரசூல் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்களுக்கும் மனித தேவைகள் உண்டு. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த உணர்வுகள் ரசூலுக்கு உண்டு. எனவே மனைவியை குறித்து பல பேர் இப்படி பேசியதும் ரசூலுக்கே ஒரு கட்டத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். எனவேதான் ஒரு கட்டத்தில் ரசூல் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே,
நீ எந்த ஒரு தப்பையும் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வஹியை இறக்கி நீ சுத்தமானவள் என்று சொல்வான். கவலைப்படாதே. ஒருவேளை நீ தப்பு செய்திருந்தால் தௌபா செய்து கொள் என்று சொன்னார்கள் சொன்னால் காரணம் என்ன? ரசூலுக்கே ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்று பொருள். சுத்தி பல பேர் அப்படி பேசும் பொழுது தவறான சிந்தனைகள் வரதானே செய்யும், என்னதான் மனைவி மீது நம்பிக்கை இருந்தாலும். எனவே யோசித்து பாருங்கள், அந்த நாட்களிலே அவதூறு சொல்லப்பட்ட அந்த 40-50 நாட்கள், அந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு கவலையை சந்தித்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எந்த அளவிற்கு கவலைப்பட்டு இருப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாய் தந்தை அபூபக்கரும் அவருடைய மனைவியும் எப்படிப்பட்ட கவலையை சந்தித்திருப்பார்கள். ஆனால் பொறுமையாக இருந்தார்களா இல்லையா? எனவே இப்படி அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு சோதனை என்று வந்தால், அதனால் கவலை நமக்கு ஏற்பட்டால் அதற்கும் ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. அதே போல் தான் அன்பானவர்களே, வாழ்க்கையில் எதிரிகளுடைய அச்சம், எதிரிகள் இப்படி செய்வார்களோ அப்படி செய்வார்களோ. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடிக்கடி அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது. ஆனால் இந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அந்த எதிரிகளுடைய பயம் அச்சம் இருந்திருக்கவில்லையா? யதார்த்தமாக ஒரு மனிதர்கள் என்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த பயம் இருக்கதான் செய்தது. எனவேதான் தொழுகை விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகள் வரப்போகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே 2 தொழுகைகளை, ஜமாத் தொழுகைகளை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுவதற்கான சலுகை வழங்கி இருக்கிறான். அந்த தொழுகைக்கே பேர் என்னது? ஸலாத்துல் ஹவுஃப் என்று சொல்வார்கள், அச்சத்தின் தொழுகை என்று. எதிரிகள் வந்து விடுவார்கள் என்கிற அந்த அச்சத்தில் தொழக்கூடிய தொழுகை. அது களத்தில் தொழுதாலும் சரி, அல்லது எதிரிகள் வருவதற்கு முன்பாக 2 தொழுகையை சேர்த்து தொழுதாலும் சரி, ஹவுஃப் அச்சத்தில் தொழக்கூடிய தொழுகை என்று அதற்கு பெயர். எனவே எதிரிகளுடைய அச்சம் என்பது யதார்த்தமாக இயல்பாக மனதில் ஏற்படத்தான் செய்கிறது. அந்த விஷயத்திலும் பாருங்கள், ரசூலுடைய உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில், மதீனா வாழ்க்கையில் குறிப்பாக பெரிய ஒரு எதிரிகளுடைய அச்சத்தை சந்தித்தார்கள். அது அகல் போர் என்று அழைக்கப்படும் ஹந்தக் என்கிற யுத்தத்தின் பொழுது. ஹந்தக் யுத்தம் என்று சொல்வார்கள், அல்லது அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே பனு நதீர் என்கிற யூத கோத்திரம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களையும் கினானா கோத்திரத்தையும் கத்ஃபான் கோத்திரத்தையும் என்று பல கோத்திரங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள் யூதர்கள். அதன் வெளிப்பாடாக குறைஷியர்கள், கினானா, கத்ஃபான் என்கிற பல கூட்டங்கள், பல கோத்திரங்கள் ஒன்று கூடி 10,000 போர் வீரர்கள் அல்லது 25,000 போர் வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படை பல கூட்டங்களாக சேர்ந்து மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். பெரிய ஒரு கணக்கு இது, பெரிய ஒரு தொகை இது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். பாருங்கள், மதீனாவை நோக்கி பெரிய ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய சவாலான ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் எப்படி இந்த எதிரிகளை எதிர்கொள்வது என்று மஷ்வரா கேட்க பல சஹாபாக்கள் பல மஷ்வராவை சொன்னார்கள். அதில் ஒரு சஹாபி சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் பக்கம், அதாவது பாரசீகத்திலே, ஈரான் நாட்டிலே எதிரிகள் உடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் குறிப்பாக நம்ம என்ன செய்வோம்? ஊரை சுற்றி பெரிய ஒரு அகலை தோண்டி விடுவோம். அந்த எதிரிகள் நம்மை நெருங்காமல் இருக்க இப்படி செய்யலாமே என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது அகல் தோண்டலாம் என்று ரசூல் அவர்கள் முடிவெடுத்தார். ஆனால் சவால் என்ன? எதிரிகள் கிளம்பி விட்டார்கள், மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனா ஒரு 7-8 நாட்களிலே 9 நாட்களிலே செய்யலாம், பயணம் செய்து அடைந்து விடலாம் அந்த காலத்திலே. எனவே 7-8 நாட்களில் எதிரிகள் வந்து விடுவார்கள். அதற்குள் பெரிய அகல். மதீனாவை சுற்றி 3 பக்கம் தோட்டங்கள் அல்லது மலைகள் உண்டு. ஒரு பக்கம்தான் எதிரிகள் வரக்கூடிய வழி. அந்த வழி எல்லாமே அந்த அகலை தோண்ட வேண்டும், வரவிடாத அளவிற்கு. அதுவும் சாதாரண அகல் அல்ல, பெரிய பெரிய ஆழத்தில் ஒரு 10 அடி, உதாரணத்திற்கு 10 அடி 7 அல்லது 8 அடி அகலம். இந்த அளவில் பெரிய ஒரு அகல் தோண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுவும் 7-8 நாட்களுக்குள் தோண்டி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். குறிப்பாக அந்த காலத்திலே அகல் போர் நடந்த அந்த காலகட்டம் கடுமையான குளிர்காலம். இரவு பகல் என்று ஓயாமல் உழைத்தால் தான் அந்த அகலை தோண்ட முடியும். குறிப்பாக இரவு நேரத்தில், அந்த குளிர்காலத்தில் மதீனாவிலே அந்த வேலையை செய்வது மிக சவாலான ஒரு விஷயம். அதே போல அந்த காலத்தில் குறிப்பாக பஞ்சம் அல்லது பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்பட்ட ஒரு காலகட்டம். எனவேதான் அந்த சம்பவத்தின் பொழுதுதான் சாபா பெருமக்கள் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ்,
பசியில் தோண்ட முடியவில்லை, பாருங்கள் வயிறில் கல்லை கட்டி நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல ரசூல் அவர்கள் தன்னுடைய ஆடை எடுத்து பார்த்தால் 2 கற்கள் இருந்தது. எனவே பொருளாதார நெருக்கடி, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, கடுமையான குளிர்காலம், 7-8 நாட்களில் அகல் தோண்டி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதுவும் பெரிய அகல் தோண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதற்கிடையில் பெரிய பெரிய பாறைகள் வந்து விட்டன, அந்த பாறையை உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பல சோதனைகளுக்கு மத்தியில் அந்த பயத்தோடு தான் என்ன செய்தார்கள், அந்த வேலையை வெகு சீக்கிரமாக செய்து முடித்தார்கள், எதிரிகள் வருவதற்கு முன்பாக. எனவே இப்படி அன்பானவர்களே, எதிரிகளுடைய அச்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் ரசூலுடைய வாழ்க்கையில் அதற்கு அழகை முன்மாதிரி உண்டு. அந்த நேரத்தில் எப்படி நாம் பொறுமையை கடைபிடிப்பது, அல்லாஹ்விடத்தில் எப்படி உதவியை எதிர்பார்ப்பது, எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, எப்படி அல்லாஹ் மீது தன்னுடைய தவக்குலை வைப்பது என்பதற்கு அழகை முன்மாதிரி உண்டு. அதே போல்தான் அன்பானவர்களே, பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான சோதனை தான் நோய் நொடி, அல்லது திடீரென்று சில விபத்துகள் ஏற்பட்டு கை கால் உடைந்து விடுவது, அதாவது காயங்கள் ஏற்படுவது. அப்படிப்பட்ட நேரத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது. குறிப்பாக கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே, இப்படி யோசித்து யோசித்து குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எழுதிய அந்த நோய் நொடி அல்லது விபத்து நிச்சயமாக அது அடைந்தே தீரும். அது வந்த பிறகு என்ன செய்ய தேவையில்லை, கவனமாக இருந்திருக்கலாமே, சற்று கவனக்குறைவாக இருந்ததுனால் தான் இப்படி நடந்தது, இப்படி பண்ணியிருக்கலாம் என்று, இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று எல்லாம் சொல்லி குழம்பி போகக்கூடாது. மாறாக அந்த சோதனை வந்து விட்டது, இப்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து கவனமாக இருக்கலாம், ஆனால் இப்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நோய் நொடியை சந்தித்த மக்களோ அல்லது விபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களோ அவர்களும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ரசூலுடைய அழகை முன்மாதிரி என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார். அநேகமாக ரசூலுக்கு முசாஃபா செய்த பொழுது, ரசூலுக்கு கையை கொடுக்கும் பொழுது பார்க்கிறார், ரசூலுடைய உடம்பு அப்படி கொதிக்கிறது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் காய்ச்சல் ஏற்படுமா? ஒரு நபி, ஒரு சிறந்த மனிதர் ஆகிய உங்களுக்கும் காய்ச்சல் ஏற்படுமா என்று கேட்கும் விதத்திலே, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் காய்ச்சல் ஏற்படுமா என்று சொல்ல ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஊஅக்கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 நபர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் அளவுக்கு எனக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. ஒரு தனி நபருக்கு கடுமையான காய்ச்சல், உடம்பெல்லாம் கொதித்தால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அதற்கு 2 மடங்கு ரசூலுக்கு வலி ஏற்படும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். அதற்கு இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறானா என்று சொல்ல ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் எனக்கு 2 மடங்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காக 2 மடங்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், எனக்கு காய்ச்சலை கொடுக்கிறான், உடம்பெல்லாம் எனக்கு கடுமையாக கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய கடைசி நாட்களிலே ஒரு சஹாபியை அடக்கம் செய்துவிட்டு ரசூல் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை பிடித்து சொன்னார்கள், வா ரஸா, தலை வலிக்கிறதே என்று சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பல் அன வா ரஸா, உனக்கல்ல தலைவலி, எனக்கு தான் அதைவிட பெரிய வலி இருக்கிறது, கடுமையான தலைவலி எனக்கு இருக்கிறது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த நாள் ஆரம்பித்த தலைவலி அல்லது உடல் வலி, காய்ச்சல் தான் தொடர்ந்து 15-20 நாட்கள் ரசூலுக்கு இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் ரபியுல் அவ்வல் 12 ரசூல் அவர்கள் வஃபாத்தானார்கள். தொடர்ந்து அந்த காய்ச்சலிலும் அந்த உடல் வலியிலும் அந்த நோயிலும் ரசூல் அவர்கள் இருந்தார்கள். கடுமையான நோய். அதே போல்தான் விபத்து, ஆக்சிடென்ட் என்று எடுத்துக்கொண்டாலும், ஏற்கனவே நாம் ஒரு உரையில் சொல்லியிருக்கிறோம், உஹது போரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பள்ளத்தில் விழுந்தார்கள். விழுந்த காரணத்தினால் ரசூலுடைய தலை உடைந்து விட்டது. போர் கவசம் அணிந்திருந்த அந்த போர் கவசம் ரசூலுடைய தலை உடைத்து விட்டது. ரசூலுடைய பற்கள் உடைந்து விட்டன. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். கால் முறிந்து ஒரு மாதம் ரசூல் அவர்களால் நின்று தொழ முடியவில்லை, உட்கார்ந்தே தொழுது கொண்டிருந்தார்கள் கால் முறிந்த காரணத்தினால். இப்படியெல்லாம் விபத்து என்று எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை சந்தித்திருக்கிறார்கள். இறுதியாக அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்று சொன்னாலே அது மிக நெருங்கியவர்களுடைய, உறவினர்களுடைய, நட்புகளுடைய மரணம்தான். இதைவிட பெரிய ஒரு சோதனை இருக்கவே முடியாது. மிக நெருங்கிய உறவினர்கள் மரணம் அடைந்து விடுவது. அந்த நேரத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த பெண்ணுக்கு ரசூல் அவர்கள் உபதேசம் செய்தது போல் ஆரம்ப நொடியில் இருந்தே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய தந்தை இழந்து விட்டார். பிறந்து சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தாயை, அடுத்து ரசூல் அவர்களை வளர்த்த ரசூலுடைய பாட்டனாரை ரசூல் அவர்கள் இழந்து விட்டார்.
அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த, செல்லமாக பாசமாக வளர்த்த ரசூலுடைய பெரிய தந்தை அபூ தாலிபும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே வருடம் இருவரும் வஃபாத் ஆனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா அவர்களும் ரசூலோடு மணந்த நிக்கா செய்த 6-7 மாதங்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், குழந்தைகள் என்று சொன்னால் 7 பேர். பெண் பிள்ளைகள் 4 பேர், ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஸைனப். இந்த 4 பெண் பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள், ஃபாத்திமாவை தவிர 3 பேரும் ரசூலுடைய வாழ்க்கையில் வஃபாத்தாகி விட்டார்கள். 3 ஆண் பிள்ளைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம், மூவரும் சிறு வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே நெருங்கிய உறவினர்கள் என்று யாரையெல்லாம் சொல்ல முடியுமோ, மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், அத்தனை பேருடைய மரணத்தை ரசூல் அவர்கள் சந்தித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக ஒரு இடைவெளிக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு ரசூல் அவர்களுக்கு பிறந்த கடைசி ஆண் பிள்ளைதான் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இந்த ஆண் பிள்ளை பிறந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஆசைப்பட்டிருப்பார், இந்த குழந்தையாவது வளருமா என்று. ஆனால் அந்த குழந்தையும் சிறு வயதிலே வஃபாத் ஆன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளம் துக்கத்தை உணர்கிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது. இப்ராஹிமே, உன்னை பிரிந்து நாங்கள் துக்கத்தில் வாடுகிறோம். وَإِنَّا بِفِرَاقِكَ يَا إِبْرَاهِيمَ لَمَحْزُونُونَ وَلَا نَقُولُ إِلَّا مَا يُرْضِي رَبَّنَا. இருந்தாலும் ரப்புக்கு பிடித்த வார்த்தைகளை மட்டுமே நாம் பேசுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆழமாக நாம் படித்து பார்ப்போமேயானால், வாழ்க்கையின் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சோதனை நாம் சந்தித்தாலும் அதற்கு ரசூலுடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த சோதனை சிறியது, இதைவிட பெரிய சோதனை ரசூல் அவர்கள் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு நிச்சயமாக அழகை முன்மாதிரி நமக்கு கிடைக்கும். எனவே ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை அதிகம் நாம் படித்து பார்த்து வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் சோதனைகளை சந்தித்தாலும் சரியே, அல்லது அல்லாஹ்வின் நிஅமத்துகளை அனுபவிக்கும் பொழுது, மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களை அடையும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயமாக இருந்தாலும் சரியே, எந்த துறையாக இருந்தாலும் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு அழகை முன்மாதிரி இருக்கிறது. இறுதியாக அன்பானவர்களே, இப்படி சோதனைகளை சந்திக்கும் பொழுது, குறிப்பாக நோய் நொடி போன்ற விஷயங்களை சந்திக்கும் பொழுது, நம்மில் சில பேர் நினைச்சுகிறார்கள், என்னதான் கொள்கை, ஈமான் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்று அறிந்த மக்களாக இருந்தாலும் இந்த நோய் நொடிக்கு எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா என்கிற ஒரு நிலையை அடைந்ததும் நினைச்சுகிறார்கள், தர்காக்களுக்கு, ஷிர்கான இடங்களுக்கெல்லாம் சென்று விடுகிறார்கள். இத்தனைக்கும் இதெல்லாம் ஷிர்க் என்று தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருக்கும் சரி அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் சரி எல்லாருக்கும் தௌஹீத் என்ன, ஷிர்க் என்ன என்னவே தெளிவாக தெரியும். இருந்தாலும் நோய் நொடி என்கிற ஒரு விஷயத்திலே தொடர்ந்து பல ஆண்டுகள் சோதனையை சந்தித்த அந்த வீட்டு பெண் நினைச்சுகிறார்கள், கணவருக்கு தெரியாமல் தர்காவுக்கு சென்று பல ஆடுகளை எல்லாம் குர்பானி கொடுத்து இப்படி ஷிர்கான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த கணவருக்கு தெரிந்ததும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், எனக்கு தெரியாமல் அதுவும் ஷிர்கான காரியங்களில் தெரிந்த பிறகும் இப்படி செய்தார்களா என்று. எனவே சோதனைகளை சந்திக்கும் பொழுது தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒருபோதும் நினைச்சக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன சோதனைக்காக வேண்டி நாம் நினைச்சக்கூடாது மறுமை வாழ்க்கை நிரந்தர சொர்க்கத்தை இழந்து விடக்கூடாது. சில பேர் சோதனைகளை சந்திக்கும் பொழுது நினைச்சுவார்கள், அல்லாஹ்வை ஏசுவார்கள், அல்லாஹ்வுக்கு இரக்கமே கிடையாதா, என்னை மாத்திரம் எதற்காக இப்படி தொடர்ந்து அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ்வுக்கு இரக்கமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு பார்வையே இல்லை, அல்லாஹ் என்னை பார்க்கவே இல்லை என்றெல்லாம் நினைச்சுவார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராகவே பேச தொடங்கி விடுவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு எதிராகவோ விதிக்கு எதிராகவோ எதையும் பேசாமல் பொறுமைக்கான கூலி எதிர்பார்த்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழகை முன்மாதிரியை பெற்றவர்களாக பொறுமையை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆஃபியத் உடைய வாழ்க்கையை தந்த அருள் புரிவானாக. வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே நாம் மீலாதுன் நபி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இந்த மீலாதுன் நபி ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டால் இந்த சந்தர்ப்பங்களில்
ஒரு பெரிய கூட்டம் நினைச்சுகிறது மீலாதுன் நபி கொண்டாடுவதுதான் ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசத்தின் அடையாளம், ஆதாரம், சான்று என்றெல்லாம் நினைச்சுவார்கள், பேசுவார்கள். அந்த மீலாதுன் நபியை கொண்டாடும் பொழுது பல அனாச்சாரங்களை செய்வார்கள். ஆனால் உண்மையான நேசம், ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து, ரசூலுடைய பொன்மொழிகளை, ஹதீஸுகளை படித்து, நம்முடைய வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி, ரசூல் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பதுதான் உண்மையில் ரசூல் அவர்களுடைய உம்மத்தி என்பதற்கான ஆதாரம், ரசூல் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசத்திற்கான ஆதாரம். மீலாதுன் நபி கொண்டாடுவதெல்லாம் ரசூலுடைய நேசத்திற்கான ஆதாரம் அல்ல, மாறாக நபி வழிக்கு மாறு செய்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு அடையாளம். அது இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த ஜும்மாவில் மீலாதுன் நபி சம்பந்தமாக நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும். ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான நூற்களை, புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை படித்து ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அழகை முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக.